கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 34:15 நமக்கு தெரிவிக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்மை சூழ்ந்தது. எரிவாயு சிலிண்டர்கள் பற்றாக்குறை, வாகனத்திற்கான எரிபொருள் பற்றாக்குறை என்றெல்லாம் ஒரு பதட்டம் நம்மை தொற்றிக் கொண்டது. அந்த தருணங்களில எல்லாரும் சிலிண்டரும் கையுமாக இருந்தார்கள். பெட்ரோல் பங்குகளை வாகனங்களில பெட்ரோலை நிரப்பிக்கொண்டும் கூட்டம் கூட்டமாக கேன்களில எரிபொருளை நிரப்புவதுமாக மிகப்பெரிய பதட்டத்துல மக்கள் இருந்தார்கள். ஆனால் நாமும் கர்த்தருடைய பாதத்துல வந்தோம், முழங்காற்படியிட்டோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தாவே, எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் ஆபத்துல சிக்கி இருக்கிறோம், மத்திய கிழக்கு பகுதியில போர் பதற்றம் இருக்கிறது, ஆகவே இந்த சூழ்நிலையினால எங்களுக்கான இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிட்டோம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் செவி கொடுத்து நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு போர் பதட்டம் மாறவில்லை, சூழ்நிலைகள் மாறவில்லை, ஆனால் இயல்பு நிலை, இயல்பாக அனைத்தும் இயங்குகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் மீது நோக்கமாயிருக்கிறார், நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்கிறார், பதிலளிக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இதோடு நாம் நின்று விடாமல் இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை நாம் இறுக பிடிப்போம், ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். போர் பதற்றங்கள் எல்லாம் மாறி நாடுகளிடையே சமாதானம் நிலவத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய, கர்த்தர் உதவி செய்ய நாம் அவருடைய பாதத்தை இறுக பிடிப்போம். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பி